விபி பொலிட்டிக்கல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் நடிகர் விஜயால் தொடங்கப்பட்டுள்ள தாவேகா என்ற கட்சி ஒரு பேசக்கூடிய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த கட்சியாக உருவெடுத்து உள்ளது. இன்னைக்கு தாவேகா கட்சியை பார்த்து திமுகவும் பயப்படுகிறது, அதிமுகவும் பயப்படுகிறது, பாஜகவும் பயப்படுகிறது, நாம் தமிழர் கட்சியும் பயப்படுகிறது. ஏனென்றால் இவருடைய வாக்குகளை தாவேகா வாங்கினால் தங்களுடைய வாக்கு சதவீதம் குறைந்து விடுமோ என்ற அச்சம் நிலவுகிறது. ஏனென்றால் தாவேகா தலைவர் நடிகர் விஜய் சொல்லக்கூடிய கருத்து என்பது, அதாவது இன்னும் சில மாதங்களில் தமிழகத்தில் நடைபெறுகின்ற அந்த சட்டமன்ற தேர்தலில் தாவேகா ஏறக்குறைய 30% வாக்குகளை பெறுவோம் என்று கட்சி கூட்டத்தில் அந்த தொண்டர்கள் மத்தியில், நிர்வாகிகள் மத்தியில், பொதுமக்கள் மத்தியில் தெரிவித்து வருகிறார். இந்த கருத்து எதிர்கட்சிகளை, அதாவது மற்ற கட்சிகளை ஒரு அச்சமடைய செய்துள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் திமுக ஆளுங்கட்சியாக இருக்கின்றது. இந்த முறை எப்படியாவது ஆட்சி கைப்பற்றி விட வேண்டும் என்ற கோணத்தில் அரசியல் செய்து வருகிறது. குறிப்பாக திமுக என்ற கட்சி எம்ஜிஆரால் அதிமுக தொடங்கப்பட்ட பிறகு எந்த தேர்தலிலும் தொடர்ந்து 2 முறை வெற்றி பெற்றது இல்லை. அந்த சாதனையை இந்த முறை பதிய வேண்டும். தொடர்ந்து 2 முறை திமுக வெற்றி பெற்றது என்ற சாதனையை பதிவு செய்ய வேண்டும் என்ற தீவிரமான அரசியல் பணியில் திமுகவினர் ஈடுபட்டு வருகிறார்கள். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் அந்த கூட்டணியை கட்டுக்கோப்பாக வைத்துள்ளார். அதனால் கண்டிப்பாக இந்த முறை எப்படியாவது வெற்றி பெற்று ஆக வேண்டும் என்ற கோணத்தில் திமுக அரசு செய்து வருகிறது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னாக்கா மகளிர் உரிமை தொகையை தொடர்ந்து 3 மாதங்களுக்கும், அதே போல் கோடை விடுமுறை காலம் என 5000 ரூபாயை ஒரே தவணையாக மகளிர் உரிமை தொகை கொடுக்கப்பட்டுள்ளது. அவருடைய வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டுள்ளது. இது மகளிர் மத்தியில் ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும். அதாவது திமுக அரசாங்கத்தின் மீது ஒரு அதிருப்தியும் இருக்கின்றது, ஆனால் திருப்தி இல்லை. ஆனால் இந்த மகளிர் உரிமை தொகை மூலமாக மகளிர் மத்தியில் ஒரு திருப்தி ஏற்பட்டுள்ளது. இதனால் திமுக சந்திக்க இருந்த படு தோல்வியிலிருந்து மீண்டுள்ளது. அதாவது எதிர்கட்சியாக வருவதற்கான வாய்ப்பு கூட ஏற்பட்டுள்ளது. ஏன்னா மகளிர் உரிமை தொகை என்பது ஒரே நேரத்தில் 5000 ரூபாய் செலுத்தியது தமிழக மக்கள் மத்தியில் ஒரு பேசு பொருளாக மாறியுள்ளது. மகளிர் மத்தியில் ஒரு உற்சாகத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி உள்ளது. அதே நேரத்தில் அதிமுகவும் தேர்தல் வரலாற்றை எடுத்து பார்க்கும்போது எந்த தேர்தலிலும் அதிமுக தொடர்ந்து 2 முறை சட்டமன்ற தேர்தலில் தோல்வியை சந்தித்தது கிடையாது. ஸோ இந்த முறை அதிமுக சந்தித்தால் அது தொடர்ந்து 2 முறை தோல்வியை சந்தித்த வரலாற்றை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக சந்திக்க நேரிடும் என்பதை கருத்தில் கொண்டு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தீவிரமான தேர்தல் களப்பணியில் ஈடுபட்டு வருகிறார். எப்படியாவது இந்த முறை அதிமுக ஆட்சி கைப்பற்ற விட வேண்டும் என்ற கோணத்தில் அவர் பல்வேறு கட்சியுடன் கூட்டணி அமைத்துள்ளார். அதே நேரத்தில் அவர் தாவேகா தலைவர் நடிகர் விஜயை விமர்சிப்பதில் அவர் பின்வாங்கவில்லை. அவர் கூட கரூர் துயர சம்பவத்தை தாவேகா மீது பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்து பேசுகிறார். குறிப்பாக கரூர் துயர சம்பவத்துக்கு பிறகு தாவேகா தலைவர் நடிகர் விஜய் 73 நாட்களுக்கு வெளியே வரவில்லை. 15 நாட்கள் தாவேகா அலுவலகம் பூட்டி கிடந்தது. பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு வரக்கூடிய தாவேகா தலைவர் இப்படி பயந்து கொண்டு வெளியில் வராமல் இருப்பது ஒரு சிறந்த அரசியல்வாதியா, சிறந்த அரசியல்வாதி இல்லை என்ற கருத்தையும் எடப்பாடி பழனிசாமியும், அதே போல பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் அவர்களும் இருவரும் ஒரே கருத்தை தாவேகா தலைவர் நடிகர் விஜய் மீது முன்வைத்து விமர்சனம் செய்து வருகிறார்கள். அதே நேரத்தில் தாவேகா தலைவர் சொல்லக்கூடிய 30% வாக்குகளை தாவேகாவால் வாங்க முடியாது, தாவேகா இந்த தேர்தலில் எந்த தொகுதிகளிலும் வெற்றி பெற முடியாது என்ற கருத்தையும் நயினா நாகேந்திரம் தெரிவித்து வருகிறார். ஆனால் தாவேகாவுக்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருக்கின்றது. திமுகவுக்கு அதிமுகவுக்கு மாற்றாக ஒரு 3வது பெரிய கட்சியாக தேர்தல் சந்திப்பதற்கு முன்பாகவே ஒரு பேசக்கூடிய ஒரு கட்சியாக தாவேகா உருவெடுத்து உள்ளது என்று தான் சொல்ல வேண்டும். அதே போல தாவேகாவை பார்த்து அதிமுக, பாஜக, திமுக, நாம் தமிழர் கட்சி கூட அச்சம் அடைந்துள்ளது. நாம் தமிழர் கட்சி கடைசியாக நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில்
8% வாக்குகளுக்கு மேலே பெற்று மாநில கட்சி என்ற அந்தஸ்தை பெற்றுள்ளது. ஆனால் இந்த முறை அதே நாம் தமிழர் கட்சி ஒரு 15 முதல் 20% வாக்குகளை அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். அப்படி 20% வாக்குகள் நாம் தமிழர் கட்சிக்கு கிடைத்தால் குறைந்தபட்சம் 20 தொகுதிகளில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அதேபோல் தாவேக 30% வாக்குகளை பெற்றால் குறைந்தது 50 தொகுதியில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அப்படி தாவேகாவும் நாம் தமிழர் கட்சியும் இத்தகைய வாக்குகளை பெற்றால் அதிமுகவுக்கும் திமுகவிற்கும் பாஜகவிற்கும் மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் என்பதில் மாற்று கருத்தில்லை. அதனால்தான் அதிமுகவும் திமுகவும் பாஜகவும் தாவேகாவை குறிவைத்து ஒரே மாதிரியான விமர்சனத்தை முன்வைத்து வருகிறது. அப்படி என்றால் தமிழ்நாட்டில் தாவேகா வளர்ந்து வரக்கூடிய கட்சி என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. 3வது பெரிய கட்சியாக தமிழ்நாட்டில் தாவேகா உருவெடுத்து உள்ளது. ஒருவேளை 30% வாக்குகளை தாவேகா பெற்றால் தமிழ்நாட்டில் நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் வலுவான எதிர்கட்சியாக வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆளுங்கட்சியாக திமுகவா அல்லது அதிமுகவா, இதுதான் போட்டி. திமுக வெற்றி பெற்றாலும் அதிமுக வெற்றி பெற்றாலும் அதாவது அறுதி பெரும்பான்மையோடு வெற்றி பெற முடியுமா என்பது சந்தேகம். அதாவது 2006ஆம் ஆண்டு திமுக எப்படி 96 இடங்கள் மட்டுமே வெற்றி பெற்று காங்கிரஸ் பாமக உதவியோடு ஆட்சி செய்ததோ அதே போலத்தான் 2026 நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலும் திமுகவும் வெற்றி பெற்றாலும் அதிமுக வெற்றி பெற்றாலும் அதாவது அறுதி பெரும்பான்மை வெற்றி பெற முடியாத நிலைக்கு தள்ளப்படும். அதாவது திமுக வெற்றி பெற்றால் காங்கிரஸ் உடைய தயவு தேவைப்படும் ஆட்சி அமைப்பதற்கு. அதேபோல் அதிமுக வெற்றி பெற்றால் பாஜகவுடைய தயவு தேவைப்படும் அதிமுகவிற்கு. அப்போது ஆட்டோமேட்டிக்காக அதிமுக ஆட்சி அமைந்தாலும் திமுக ஆட்சி அமைந்தாலும் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கொடுக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படும். ஆனால் அதிமுகவும் திமுகவும் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு இல்லை. அதாவது மத்தியில் கூட்டாட்சி மாநில சுயாட்சி என்ற கொள்கையிலிருந்து 2 கட்சிகளுமே வெளியே வருவதாக இல்லை, விட்டு கொடுப்பதாக இல்லை. அதில் அவங்க உறுதியாக இருக்கிறாங்க. ஆனாலும் இந்த முறை திமுக வெற்றி பெற்றால் காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் பங்கு கேட்காமல் சும்மா இருக்காது. அதேபோல் அதிமுக வெற்றி பெற்றால் பாஜக ஆட்சியில் பங்கு கேட்காமல் இருக்காது. திமுக வெற்றி பெற்றால் காங்கிரஸ் கட்சிக்கும் ஆட்சியிலும் அதிகாரத்தில் பங்கு கொடுக்க வேண்டும். விசிக என்ற கட்சிக்கும் ஆட்சியிலும் அதிகாரத்தில் பங்கு கொடுக்க வேண்டும். ஏனென்றால் திமுக வெற்றி பெறுகிறது என்றால் அது விசிக காங்கிரஸ் கட்சி தயவு இல்லாமல் வெற்றி பெற முடியாது. திமுகவுக்கு தனித்து தமிழ்நாட்டில் செல்வாக்கு இல்லை. திமுக எப்பொழுதெல்லாம் தமிழ்நாட்டில் அரியணையில் அமர்கிறதோ அப்பொழுதெல்லாம் கூட்டணி கட்சி தயவுகளின் படிதான் ஆட்சி அமைகிறது, வெற்றி பெறுகிறது. கூட்டணி கட்சியுடைய வாக்குகள் திமுக ஆட்சி அமைவதற்கு காரணமாக இருந்து வருகிறது. எனவே இந்த முறை திமுக ஆட்சி கைப்பற்றினாலும் நிச்சயமாக அது காங்கிரஸ் விசிக உடைய தயவால் தான் ஆட்சி கைப்பற்ற முடியும். ஆனால் திமுக தொடர்ந்து 2 முறை ஆட்சி அமைத்த வரலாறு தமிழ்நாட்டில் இல்லை. அந்த சாதனையை முறியடிக்க வேண்டும் என்ற கோணத்தில் திமுக தலைவர் முதல்வர் மு க ஸ்டாலின் ஈடுபட்டு உள்ளார். அந்த கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளும் தொண்டர்களும் ஈடுபட்டு உள்ளார்கள். ஆனாலும் திமுக வெற்றி பெற்றாலும் கூட முதலமைச்சராக மு க ஸ்டாலின், துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் தான் அரியணையில் அமர்த்த போகிறார்கள். நமக்கு என்ன பயன் என்ற விரக்தியில் கூட்டணி கட்சிகள் அதாவது காங்கிரஸ், விசிக, மதிமுக, இடதுசாரிகள் உள்ளிட்ட கட்சிகள் இருக்கிறாங்க. அதனால திமுக வெற்றி பெற்றால் கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்தில் பங்கு கொடுத்தால்தான் ஆட்சியை சுமூகமாக அதாவது நடத்த முடியும். இல்லை என்றால் அது கூட்டணிக்குள்ள பல்வேறு பிளவுகள் ஏற்படும். பிறகு ஆட்சியும் சரியாக நடத்த முடியாத நிலைக்கு தள்ளப்படலாம். அதே போல் அதிமுக ஆட்சி அமைந்தாலும் பீகாரை போன்று கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்தில் பங்கு கொடுத்தாக வேண்டும். ஸோ இந்த முறை 2 கட்சியுமே ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்றாலும் கூட தனித்து ஆட்சி அமைக்க முடியாத நிலைக்கு அதிமுகவும் தள்ளப்படும், திமுகவும் தள்ளப்படும். ஸோ இந்த முறை திமுக எப்படியாவது வெற்றி பெற்று தொடர்ந்து 2 முறை வெற்றி பெற்றோம் என்ற சாதனையை செய்ய வேண்டும் என்ற கோணத்தில் திமுக அரசு செய்து வருகிறது. அதே போல் அதிமுக இதுவரையில் அதிமுக என்ற கட்சி தொடங்கப்பட்டு எந்த தேர்தலிலும் தொடர்ந்து 2 முறை அதிமுக தோல்வி சந்தித்தது கிடையாது. இந்த முறை சந்திக்கும் கூடாது. அப்படி சந்தித்தால்
அந்த எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்க நேரிடும். அது எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த பொதுச் செயலாளர் பதவியும் அதாவது தூக்கி எறியப்பட்டாலும் படலாம். ஏனென்றால் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக 11 தோல்வி 10 தோல்வி என்ற விமர்சனத்துக்கும் அவர் ஆளாகி வருகிறார். அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய தேர்தல் இப்போ நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தல். ஸோ இந்த தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்படியாவது கூட்டணி கட்சி தயவோடு பாஜக தயவோடு இந்த முறை ஆட்சியை கைப்பற்றி ஆக வேண்டும் என்ற அந்த முனைப்பில் அரசு செய்து வருகிறார். அதே போல் தாவேகம் எப்படியாவது இந்த முறை முதல் தேர்தலிலேயே முதல் தேர்தலிலேயே ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் என்ற நினைப்பில் ஈடுபட்டு வருகிறார். ஆனால் தாவேகாவிற்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு இருக்கின்றது, குறிப்பாக மகளிர் மத்தியில் செல்வாக்கு இருக்கின்றது, குறிப்பாக இளைஞர் மத்தியில் செல்வாக்கு இருக்கின்றது. இந்த மகளிர் மத்தியில் தாவேகா என்ற கட்சிக்கு செல்வாக்கு இருப்பதை கருத்தில் கொண்டுதான் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் அதே போல் கோடை காலத்துக்கு 2 மாதம் என 5000 ஒரே தவணையாக மகளிர் உரிமை தொகையாக மகளிர் வங்கி கணக்கில் செலுத்தி உள்ளார். இது தாவேகாவுடைய வளர்ச்சியை பயந்து தாவேகாவிற்கு மகளிர் மத்தியில் இருக்கும் ஆதரவை கருத்தில் கொண்டு மகளிருக்கு அளிக்கப்பட்ட சலுகையாகத்தான் நம்ம பார்க்கப்படுகிறது. எது எப்படியோ தமிழ்நாட்டு மக்களை ஒரே நேரத்தில் 5000 ரூபாய் அரசாங்கம் கொடுத்திருப்பது என்பது தமிழ்நாட்டு மக்கள் மகிழ்ச்சி தான். அது நமக்கும் மகிழ்ச்சி தான். அதை குறை சொல்வதற்கான வாய்ப்பு இல்லை. பலர் பல விதமாக குறை சொல்கிறாங்க, அது இல்லை. மக்களை போய் நேர சென்று அடைஞ்சிருக்கு. அதாவது ஒரு 4 முனை போட்டியில் மக்களுக்கு நல்லது நடந்தால் அது நல்லது, அதை நம்ம விமர்சனம் செய்யக்கூடாது. அந்த வரிசையில் பாஜகவும் இந்த முறை நிச்சயமாக அதிகப்படியான வாக்குகளை குறைஞ்சது 20 முதல் 25 வரையில் சதவீத வாக்குகள் பெற வேண்டும் என்ற முனைப்போடு தான் அதுவும் அரசு செய்கிறது. இந்த முறை பாமகவிற்கு தான் அதாவது வாக்கு வங்கி சரிவை நோக்கி செல்லக்கூடிய சூழ்நிலை உருவாகி உள்ளது. ஏன்னால் தந்தை மகனுக்கு இடையே பிளவு ஏற்பட்டு மருத்துவர் நிறுவனர் ராமதாஸ் தலைமையிலான பாமக ஒரு அணி, அதே போல் தலைவர் அன்பு ராமதாஸ் தலைமையிலான ஒரு அணி 2 அணிகளாக பிரிந்து விட்டது. அதனால் அந்த பாமகவிற்கு இந்த முறை வாக்கு வங்கி வெகுவாக குறையும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. குறிப்பாக வட மாவட்டத்தில் பாமகவிற்கு செல்வாக்கு இருந்தது. இன்னைக்கு எப்படி தாவேகா திமுகவுக்கு மாற்றான இடத்துல 3வது கட்சியாக இருக்கின்றதோ அதே போல் ஒரு காலத்தில் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பாக திமுக அதிமுகவுக்கு மாற்றாக 3வது பெரிய கட்சியாக பாமக இருந்தது. அதாவது மத்தியில் மாநிலத்தில் நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தலில் எந்த கட்சி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதை நிர்ணயம் செய்யக்கூடிய கட்சியாக பாமக இருந்தது. ஆனால் அந்த இடத்தை பாமக தக்க வைத்து கொள்ளவில்லை. அந்த இடத்தை தற்போது தாவேகா தக்க வைத்து விட்டது. இப்போ தாவேகாவில் மருத்துவர் ராமதாஸ் இணைவதற்கான முயற்சி நடைபெறுகிறது என்றால் எந்த அளவிற்கு பாமக பலவீனம் பட்டுள்ளது என்பதை நாடு அறியும். எந்த அளவிற்கு தாவேகா பலமான கட்சியாக உருவெடுத்துள்ளது என்பதையும் நாடு அறியும். அதனால் இந்த தேர்தலை பொறுத்தவரையில் பாமகவுக்கு தான் வாக்கு வங்கி சரிய தொடங்கிவிட்டது. விசிகா கூட அவருடைய ஆளுமை, அவருடைய அந்த பேச்சாற்றல், அவருடைய அந்த பொது சித்தாந்தத்தோடு அவருடைய அந்த கருத்துரையை பார்க்கும்போது விசிகாவுடைய வாக்கு வங்கி கூட உயர்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் பாமகவிற்கு ஏற்பட்டுள்ள பிளவை முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றால் தந்தையும் மகனும் மீண்டும் ஒன்றாக இணைந்து தேர்தல் சந்திக்க வேண்டும். அது குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும் கட்சி பிரச்சனையாக இருந்தாலும், அதாவது மக்கள் நலனில் அக்கறை கொண்ட தலைவராக இருப்பார்களேயானால் அவர்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து தேர்தல் சந்தித்தால் மட்டுமே ஒரு குறிப்பிட்ட வாக்குகளை வாங்கி வெற்றி பெற முடியும். இல்லை என்றால் இந்த தேர்தலில் பாமகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவு. அதே போல் காங்கிரஸ் கட்சி எடுத்துக்கொண்டால் காங்கிரஸ் கட்சிக்கு வாக்கு வங்கியில் இருக்கின்றது, தமிழ்நாடு வாக்கு வங்கி இருக்கின்றது. குறிப்பாக பல்வேறு மாவட்டங்கள் அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பெலாம் இருக்கின்றது. ஆனாலும் அவங்க தனித்து போட்டிட்டால் வெற்றி பெற முடியாது. எப்படி திமுக தனித்து போட்டிட்டால் வெற்றி பெற முடியாது, அதே போல் காங்கிரஸும் தனித்து போட்டிட்டால் வெற்றி பெற முடியாது. அதனால் காங்கிரஸ் தயவு திமுகவும் தேவைப்படுகிறது, திமுக தயவு காங்கிரஸ் கட்சிக்கு தேவைப்படுகிறது. எது எப்படியோ இந்த முறை அதிமுகவா திமுகவா ஆளுங்கட்சி, எதிர்கட்சி பாஜகவா தாவேகாவா எதிர்கட்சி, இந்த 2 கட்சியில் ஏதோ ஒரு கட்சி எதிர்கட்சி வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. ஸோ எடப்பாடியுடைய அரசியல் பயணம் தொடர வேண்டுமானால் இந்த முறை
அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெற்றாக வேண்டும், ஆட்சியை கைப்பற்றியாக வேண்டும். 2019 தொடங்கிய அந்த தோல்வி 2026 முடிவுக்கு வர வேண்டும். அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி தனது பொதுச்செயலர் பதவியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். மீண்டும் 2வது முறையாக எடப்பாடிகள் முதலமைச்சராக வந்தால் மட்டுமே கட்சியை காப்பாற்ற முடியும், கட்சியுடைய பதவியை காப்பாற்ற முடியும். இல்லை என்றால் அவர் பதவியிலிருந்து அவர் வெளியேறக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுவார். காலப்போக்கில் அதிமுக என்ற கட்சி காணாமல் போகக்கூடிய சூழ்நிலை உருவாகலாம். ஆனால் திமுக இந்த முறை 50%, அதாவது 50% வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது, 50% தோல்வியை தழுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் திமுக தோல்வி சந்தித்தாலும், எத்தனை தொடர் தோல்வி சந்தித்தாலும் திமுக என்ற கட்சி தொடர்ந்து அப்படியே இருக்கும். அது காணாமல் போகக்கூடிய வாய்ப்பு இல்லை. அவங்க கட்சி கட்டுக்கோப்பாக இருக்கின்றது. அதிமுக போன்று திமுக பிளவு இல்லை. அதனால் 26 தோல்வியை தழுவினாலும் 31 ஜெயிப்பாங்க, 31 தோல்வி தழுவினாலும் 36 ஜெயிப்பாங்க. ஆனால் அந்த நிலைமை அதிமுகவுக்கு இல்லை. அதிமுகவுக்கு இந்த தேர்தல் வாழ்வா சாவா. அதிமுக இந்த முறை கண்டிப்பாக வெற்றி பெற்றாக வேண்டும். அதாவது மக்களுடைய தீர்ப்பை பொறுத்து தான் யார் ஜெயிக்கிறா யார் தூக்குறான்னு பார்க்க முடியும். பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சி சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் விபி பொலிட்டிக்கல் டாக்ஸ் என்ற யூடியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் மீ.